அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது சூரனும் வெப்போ, அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே, அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆவணி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, தசமி தேதி, மூல நட்சத்திரம். தசமி தேதி மூல நட்சத்திரம் இரவு 9:30 வரை இருக்கு. பின்னாடி பூராடம் வந்துடுது. மூலம் இருக்கிற வரைய அமிர்த யோகம், பின்னாடி சித்த யோகம். ராகுகாலம் செவ்வாய்க்கிழமை எப்போதுமே 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 1 முதல் 1:30, 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன், புதன், கேது இது 3 சிம்மத்தில் இருக்கு. செவ்வாய் கன்னியில் இருக்கு. சந்திரன் தனுசுக்கு வந்துட்டாரு. சனி ராகு கும்பத்தில் இருக்கு. குரு மிதுனத்தில் இருக்கு. சுக்கிரன் கடகத்தில் இருக்கு. இது இன்றைய கிரகங்களுடைய ஒரு அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்காரு. சுக்கிரன் 4ல் இருக்காரு. 5ஆம் அதிபதி 5ல் இருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பு. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் அதிபதி சந்திரன் எங்க இருக்காருன்னா 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வையில குரு சந்திரன் யோகம் பெற்று இருக்கிறார். அது இன்று ஒரு நல்ல நாள். மேஷராசி இன்று நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், ரொம்ப மிகுந்த நாள். ஏன்னா குருவும் சந்திரனும் பார்வையில் பராமரிக்கிறாங்க. குருவை சந்திரன் பார்க்குறாரு, சந்திரன் குரு பார்க்குறாரு, பரிவர்த்தனை யோகம் வர்றாங்க. உங்களுக்கு சனி ராகு 10ஆம் இடத்துல தொழில் சாணத்தில் இருக்காங்க. இது ஒரு பெரிய அமைப்பு. 4ஆம் அதிபதி 4லே இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரிஷபராசிக்கு அருமையான நாள், நல்லது நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கும் பிரச்சனைக்குரிய காலம்தான். இருந்தாலும் குரு சந்திரனுடைய பார்வைகள் இருக்கிறது நன்றாக இருக்கும். இருந்தாலும் இடமாற்றங்கள் இருக்கு, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பதில் இடமாற்றங்கள் உண்டு. இந்த இடமாற்றம்னா வெளிநாட்டில் இருந்தால் இங்கே போகலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், வேலை மாறலாம், சொந்த ஒரு பக்கம் கேட்டுன்னு வரலாம். இப்படி எத்தனையோ இடமாற்றங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நடக்கும் நிச்சயமாக. அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். விரயம் நடக்கும், ஆனால் நல்ல விரயமாக நடக்கும், சுப விரயங்களாக நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி, கடகராசி என்பதில் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார். சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க. நல்ல நாள், யோகமான நாள். இருப்பினும் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்கு. மனைவி கணவனுடைய உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. குருபான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். தொழில் நல்லா இருக்கும், ஆனால் கெட்ட பேரெல்லாம் வரும். ஆனால் 10ல் ஒரு பாவினா குரு பாவக்கிரகம் இல்லை, நல்ல கிரகம். அதனால கெட்ட பேர் வரும், பதவி பறிக்கப்படும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். துளாராசிக்காரங்களுக்கு நல்ல நாள், நிறைவான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் புதுசாக எந்த காரியம் பண்ணாதீங்க, காரியங்கள் தடைப்படும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், ரொம்ப பிரமாதமான நாள், நல்ல நிறைவாக இருக்கிறது.
உங்களுக்கு தனுசு ராசி என்பதற்கு குருச்சந்திரனுடைய பார்வைகள் ஏற்படுகிறது. 3ல் சனி ராகு இருக்கிறது. நீங்கள் இந்த நேரம் எந்த காரியத்தை பண்ணாலும் நல்லா இருக்கும். எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் நன்றாக இருக்கும். நல்ல விதமாக முடியும். தைரியமாக பண்ணணும். அதுக்காக மொண்டுத்தனமாக பண்ணிடுறாரு. செய்ய முடியாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு நடக்கலன்னு சொல்லாதீங்க. அதனால் உங்களால் உயர்ந்த காரியங்களை அனைத்தையும் செய்யுங்க. நல்லபடியாக முடியும். தனுசு ராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு நேரம் சரியில்லை. அதனால் பார்த்து கவனமாக எடுத்துங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக எடுத்துங்க. எதிர்ப்பு இருக்கும். அதிலே ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி வேறு இருக்கு. கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு அமோகமான நாள். நல்ல நாள். கும்பராசி என்பவர்கள்லாம் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. குருச்சந்திரன் பார்வையில் இருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. இருந்தாலும் 7.5 இருக்கிறது. மீனராசி என்பதில் உங்களுக்கு 7.5 இருக்கிறது. 7.5 சனி உங்களுக்கு இருக்கிற நிறைய காலம் பார்த்து ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் குரு 4ல் இருக்குது. அடுத்து இப்போ இந்த அதிசாரம்னு பெற்று இப்போ புரட்டாசி மாதம் அதிசாரம் பெற்று வரப்போகிறாரு. 2 மாதம் இருக்கார். மார்கழி வர 5ஆம் தேதி வரை என்னமோ இருக்கார். அந்த 2 மாத காலங்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். குருனுடைய பலன்கள் மீனராசி என்பவர்களை. இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ என்னன்னு கேட்டால் சுக்கிரன் 5ல் இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. 2ஆம் அதிபதி 7ல் இருக்கார். 5ஆம் அதிபதி சந்திரன் 10ல் தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. நல்ல நாள். நல்லது நடக்கும். இந்த ராகு பேச்சு மீனராசி என்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். அது என்ன காலம் நிறைய இருக்கிறது. அதனால் பார்த்து மீனராசி என்பவர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நம்ம இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அதனால் நம்ம கடவுள் வழிபாடு இதான் நம்ம பண்ணணும். அதனால் நாம் இந்த ஜாதகங்களில் கோச்சார பலனை மட்டும் நம்பிக்கிட்டு அது அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, ஒட்டுரும் கொட்ட போகுது என்று சொல்வதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஜாதகத்தில் தசை, புத்தி, அந்திரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும். ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக இருக்கணும். நல்ல தசை நடக்கணும். அப்போ இந்த கோச்சார பலனும் வேலை செய்யும். ஜாதகத்தில் நல்ல திசைகள் நடக்கணும். நல்ல புத்திகள் நடக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்ல பலன்கள்லாம் ஏற்படும். ஏன்னா லக்னம் தான் நமக்கு பேசிக் அடிப்படை. ஜாதக லக்னம் ஜாதகத்தில் இருக்கிற கட்டங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் ஜாதகத்தில் ஒருத்தன் தொழிலில் கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு 10ஆம் அதிபதி பலமாக இருக்காரு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். 10ஆம் இடத்துல ராகுவோ செவ்வாயோ சூரியனோ சந்திரனோ சனியோ இருக்கணும். அந்த 10வது வீட்டுக்குடைய கிரகம் பலமாக இருக்கணும். லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருக்கணும். இப்படிலாம் இருந்ததுன்னா அவனுக்கு தொழிற்சானம் நன்றாக இருக்கும். அதோட தர்மஸ்தானமும் நன்றாக இருக்கணும். 9ஆம் இடமும் நன்றாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அவன் ஜாதகத்தில் வாழ்க்கையில் வெல்ல முடியும். இல்லைன்னா வாழ்க்கையில் வெல்ல முடியாது. அதனால் இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோச்சார பலனை மட்டும் பார்த்துட்டு அருமையாக இருக்குது, உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது, ஒட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி செய்யும்? ராசி சந்திரன் பலன் மட்டும் எப்படி வேலை செய்யும்? சந்திரன் பலன் 10% தான் வேலை செய்யும். அதுக்கு மேலே வேலை செய்யாது. அதுக்கு மேலே வேலை செய்யணும்னா ஜாதகத்தில் தசா புத்தி எல்லாம் இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தன் கொடி கட்டி பறக்கிறான்னா அவனுக்கு என்ன காரணம் கேட்டால் அவனுக்கு லக்னத்திலிருந்து 4 மூலையிலையும் கிரகங்கள் பலமாக இருக்கும். கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் 2வது வீட்டுக்குடைய கிரகம் பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் அவனுக்கு பொருளாதார கஷ்டம் வராது. குரு உச்சம் பெற்றிருக்கணும், பொருளாதார கஷ்டம் வராது. 10ஆம் அதிபதி பலமாக இருக்கணும், தொழில் நன்றாக இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. அன்பான நேயர்களை நாம் ஜாதகங்களே நல்ல ஆய்வு செய்யணும். அதில் ஒரு கருத்து சொல்கிறேன். நான் ஒருத்தருக்கு ஒரு பையனுக்கு திருமணத்துக்காக வரன் பார்த்து சொன்னேன். ஜாதகம் நன்றாக இருக்கிறது, நீங்கள் எப்படியும் பங்குனிக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும், உங்களுக்கு மேற்கு திசையில் பொண்ணு இருக்குது உங்கள் பையனுக்கு, அதனால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க என்ன. ஆனால் அவர் 2 மாதமாக ஒன்றுமே சொல்லலை. அடிக்கடி சந்திக்கிறோம். ஆனால் நான் பார்த்தேன், வர்றேன், நான் அர்ச்சனை பண்ணுறேன், அதெல்லாம் எதுவும் சொல்லலை. சரியாக கூட பேசலை. சரி என்னமோ தெரியலையே என்னன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு முந்தா நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஐயா நீங்கள் சொன்னபடி அந்த பையனுக்கு பொண்ணு அமைஞ்சு போச்சு,
நிச்சயார்த்தம் பண்ணணும், அதுக்கு ஜெய் சொல்லுங்க. நீங்கள் சொன்னபடியே மேற்கு அமைஞ்சு போச்சு. அந்த பையனுடைய அப்பாவுடைய நட சொன்னார், என்ன சாமி இந்த மாதிரி சொன்னார், மேற்கே நமக்கு ஆள் சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லையே, இவர் மேற்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதேபடி 2 குடும்பம் மேற்கே இருந்திருக்கு. அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் நல்ல படித்த பொண்ணா நிறைய சம்பளம் வாங்குறாங்க. அந்த பொண்ணை முடிஞ்சு போச்சியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா இது கணக்கு கரெக்டு. நாம் ஆய்வு செய்த கணக்கு கரெக்டு. அதுதான் நம்ம முக்கியம். நம்ம சொன்னதுனால அது நடந்ததுன்னு நான் சொல்லலை. அந்த ஜாதகத்தில் அவனுக்கு அந்த மாதிரி நிலைமை இருந்திருக்கு. அந்த திசையில் தான் அவனுக்கு பொண்ணு அமையணும்னு ஒரு கணக்கு வந்திருக்கு. அந்த கணக்கை நம்ம சரியாக பார்த்து சொன்னோம், அது நடந்துச்சு. அதனால நான் சொன்னதுனால தான் அது நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அவனுக்கு நேரம் நன்றாக இருந்தது, நம்ம சொன்னோம், அது நடந்து விட்டது. ஆனால் அந்த பெருமை நமக்கு, ஐயா சொன்னாங்க அதுபடியே நடந்துவிட்டு அப்படின்னு அந்த பேர் நம்ம வாங்கணும். ஆனால் அவன் ஜாதகத்தில் இருந்த ஒரு கிரகங்களுடைய அமைப்பினால தான் அந்த மாதிரி அமைஞ்சது. இது மாதிரியெல்லாம் ஒவ்வொன்றும். ஆனால் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கன்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, தசாமதிக்கு அர்ச்சனை பண்ணுங்க, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, பௌர்ணமி விரதமாக இருங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. பரிகாரம் பண்ண சொன்னால் பண்ணுறேங்கிறாங்க. 10,000 20,000 செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேன். சனிக்கிழமை ஒரு ஆஞ்சநேயருக்கு விடாமல் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க. அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். கடவுள் வழிபாடு நம்ம எவ்வளோக்கு நம்ம செய்கிறோமோ அவ்வளோக்கு நிச்சயமாக நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அதனால் அன்பான நேயர்களை நாம் நல்லதே நடக்கும், நாம் நல்லதே நடக்கணும். நம்ம குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும், அவங்க நல்ல சுகம், நல்ல குழந்தைகள் அவங்களுக்கு அறிவான குழந்தையாக பிறக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரன் சிவபெருமானையும், வள்ளல் பெருமான் வள்ளியில் மலரும் முருகப்பெருமானையும், அன்னை பராசக்தி தாய் முத்து மகாமாரியும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.